ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு மரத்தில் மாங்காய் எல்லாமே முத்திடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி விட்டோம்னா எல்லாமே அணில் கடிக்க ஆரம்பிச்சிரும். வெயிலும் பார்த்தீங்கன்னா 4 நாளாகவே நல்ல வெயிலாக தான் அடிச்சிட்டு இருந்தது. இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் வச்ச பூ எல்லாமே கொட்டிருச்சு. இது செகண்ட் பேட்ச்சில் வச்ச பூ தான். இதுவும் பாதி கொட்டி பாதி தான் நமக்கு காயாச்சு. சரி, இன்னைக்கு இது எல்லாத்தையுமே பறித்து மாங்காய் வத்தல் போட்டுடலான்னு தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த வத்த குழம்பு போல் அதுக்கான மாங்காய் வத்தல் தான். ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாத்தையுமே பறித்து கொடுத்தாங்க. ஹைட்டில் இருந்ததுனால அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாங்காயை வந்து கட் பண்ணி அப்படியே வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்க போகிறோம். இது ஒரு நாள் காஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப காய வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு இது அருவாமனையில் கட் பண்ணலாம்னு நினச்சி தான் எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மாங்காய் நல்லா அழுத்தமாக இருந்ததுனால என்னால் கட் பண்ண முடியல. இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்துருந்தாலும் இது கதைக்காகாது. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சரி நான் வந்து உனக்கு கத்தியில் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டில் மரம் வெட்டிட்டு போட்ட கட்டை ஒன்று இருந்துச்சு. நாங்கள் இது மாதிரி எதுக்காவது யூஸ் ஆகும் தான் அதை நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அதில் தான் இவங்க ஸ்பீடாக எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே காய வச்சுட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கழுவாமல் அப்படியே தான் காய வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது எல்லாத்தையுமே கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வேக வச்சுப்பேன். அதனால் அப்படியே நான் காய வச்சுட்டேன். எனக்கு இந்த மாங்காய் பச்சையாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிக்கும். இதோட வாசனை வேறு எனக்கு கொஞ்சம் டெம்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. சரின்னு ஒரு குட்டி பீஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு நான் உப்பு காரம் போட்டு நான் சாப்பிட்டுட்டேன். எத்தனை பேருக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.